செக்குலரிசம் அல்லது நிர்மதவாதம் அப்படிங்கிறதுக்கு மதங்களுக்கு அப்பாற்பட்ட மதங்கள் இல்லாத ஒரு நிலை அப்படின்னு பொருள் கொள்ளப்படுது. ஆனா மதங்களுக்கு அப்பாற்பட்ட மதங்கள் இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு சாத்தியமே கிடையாது. அது ஒரு கற்பனையான நிலைப்பாடு. என்னங்க அப்படி சொல்றீங்க? நாத்திகர்கள் எல்லாம் நிர்மதவாதிகள் தானே, அவர்களுக்குன்னு மதங்கள்னு எதுவும் கிடையாது தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். மதங்களுக்கு அப்பாற்பட்ட மதங்கள் இல்லாத ஒரு நிலை சாத்தியம்தான் அப்படின்னு நம்ம நம்புறதுக்கு காரணம் மதங்கள்னா என்ன அப்படிங்கிற அடிப்படை அறிவே நமக்கு இல்லாம இருக்கிறது தான். மதம் என்பது அடிப்படையில் ஒரு உலக சித்திரம். உலக சித்திரம்னா என்ன? நாம் எங்கிருந்து வருகிறோம், இங்கு எதற்காக இருக்கிறோம், எங்கு போகிறோம் என்பது போன்ற கேள்விகளுக்கான பதில்கள் தான் உலக சித்திரம். இன்னும் எளிமையா சொல்லணும்னா வாழ்க்கைக்கான ஒரு மேப் அப்படின்னு சொல்லலாம். எந்த மதத்தை எடுத்து பார்த்தாலும் அதன் அஸ்திபாரத்தில் குறைந்தபட்சம் இந்த 3 கேள்விகளுக்கான பதில் இருக்கும். அந்த பதிலை வைத்துதான் அவைகள் தங்களது போதனைகளையே தொடங்கும் அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். தனக்கென உலக சித்திரம் ஒன்று இல்லாத மனிதன் என உலகில் ஒருவனும் கிடையாது. ஏன்னா இந்த வாழ்க்கையை குறித்தும் உலகத்தை குறித்தும் எந்த கருத்தும் அபிப்பிராயமும் இல்லாத ஒரு மனுஷன்தான் உலக சித்திரம் இல்லாதவன். ஆனா எப்படி வாழ வேண்டும் என்று இன்னொரு மனிதனுக்கு சொல்லாத அல்லது சொல்ல நினைக்காத ஒரு மனிதன் என்று உலகத்தில் யாரும் இல்லை. அதே சமயம் ஒரு உலக சித்திரம் இல்லாத ஒருவனால் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லவும் முடியாது. ஏன்னா தான் போற ஊருக்கு கையிலையோ மனசுலையோ ஒரு மேப் இல்லாத ஒரு மனுஷன் இப்படித்தான் போகணும், இதுதான் வழி அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா இந்த உலகத்துல இப்படித்தான் வாழணும் அப்படின்னு இன்னொரு மனிதனுக்கு சொல்கிற அல்லது சொல்ல நினைக்கிற எல்லா மனிதர்களுக்கும் உலக சித்திரம் ஒன்று இருக்குதானே. எந்த கடவுளிடமிருந்தும் நாம் வரவில்லை, எந்த கடவுளிடமும் நாம் திரும்பி போகப் போவதில்லை. அவரவர் விரும்பியதை செய்து வாழ்வதற்குத்தான் நாம் இங்கு இருக்கிறோம் என்பது போன்ற ஒரு பதில்தான் நாத்திகத்தினுடைய உலக சித்திரம். அந்த வகையில உலக சித்திரம்தான் மதம் என்றால் நாத்திகமும் ஒரு மதம் தானே. அப்படி இருக்கும்போது நாத்திகர்கள் தங்களை மதமற்றவர்கள், நிர்மதவாதிகள் என்றெல்லாம் யோசித்துக் கொள்வது எவ்வளவு பெரிய மடத்தனம். இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன? உலகத்தில் மதமில்லாத மனிதனே இல்லை. அதாவது நிர்மதவாதிகள் அல்லது செக்குலரிஸ்டுகள் என்று யாருமே இல்லை. இன்னும் துல்லியமாக சொன்னால் ஒரு நாட்டிலிருந்து வெளியேறிய அடுத்த நொடியே நீங்கள் இன்னொரு நாட்டிற்குள் தான் இருப்பீர்கள் என்பது போல மதங்களே வேண்டாம் என்று நீங்கள் வெளியேறினாலும் நீங்கள் இன்னொரு மதத்திற்குள் தான் நுழைந்திருப்பீர்கள். அப்படி வெளியேறியவர்களில் நாத்திகர்களுக்கு மட்டும்தான் தாங்கள் தஞ்சம் புகுந்த நாத்திகமும் மதம்தான், அதனால் தாங்களும் மதவாதிகள் தான் என்பது புரியவில்லை என்பதுதான் கொடுமை.